பம்பா கீரப்பாலம் போட்டுக்களுக்கு ஃபேமஸான ஒரு இடம். 2023 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 700 பேர் வேலை பார்க்குறாங்க. 400 போட் இருக்குதான். 700 பேர் மார்க்கெட்டிங் அது சேர்த்து. சீசன் டைம்ல 300 ரூபா, நான் சீசன் டைம்ல 300 ரூபா இருக்கலாம், 500 ரூபா, 600 ரூபா வரையும் போகுமாப்பா. சீசன் டைம்ல 500 ரூபா, நார்மல் டைம்ல 300 ரூபா, 350 ரூபா. ஏதாவது ஒரு போட்லயாவது சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்களா? எவ்வளவு நேரம் போயிட்டு வருங்க? 1 மணி நேரம். போட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மரைன் போலீஸ்ல நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு போட்ல எத்தனை பேசஞ்சர்ஸ் போறாங்க, எத்தனை லைஃப் கார்டு, எத்தனை கேப்டன்ஸ்லாம் போறாங்க சொல்லிட்டு பிஃபோரா போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் போனோம் இந்தியன் நேவி கிட்ட. அது இல்லாமல் இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்காங்க, இந்தியன் நேவி இருக்காங்க, மரைன் போலீஸ் இருக்காங்க. 3 பேர்ட்டு யாராவது நம்ம கொடுத்து தான் போனோம். அந்த ஸ்லிப்ல நம்ம டீடைல்ஸ்லாம் நம்ம ரைட் பண்ணோம். அதை அவங்க செக் பண்ணி தான் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. சார் இதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாண்டிச்சேரி ஃபிஷிங் ஹார்பர். இந்த ஃபிஷிங் ஹார்பர்ல பாத்தீங்கன்னா பாண்டிய ஃபிஷர்மன்ஸ் மட்டும் தான் போட் பார்க் பண்ணோம். வேற அதர் ஸ்டேட் ஃபிஷர்மன்ஸ்ல போட் பார்க்கிங்ல ஆத்தரைஸ்டுலாம் கிடையாது. சப்போஸ் ஆத்தரைஸ்டு வாங்கினா இந்த ஃபிஷிங் ஹார்பர் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க ஆத்தரைஸ் வாங்கினா அதர் ஸ்டேட் ஃபிஷர்மன்ஸ் போட்லாம் பார்க் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா வுட், ஃபைபர், ஸ்டீல் 3 டைப் போட் தான் இங்க பார்க்கிங்ல இருக்கும். இங்க மீன்பிடி போனாங்கன்னா கடல்ல ஒரு 15 நாள் 20 நாள் ஸ்டே பண்ணிருப்பாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரேஷன்ஸ், அப்புறம் ஃபியூல்ஸ், மற்ற ஐஸ்லாம் அவங்க தேவை எடுத்துன்னு போயிடுவாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 20 நாள் அப்படி ஆகும், 30 நாள் ஆகும். மீன் உடனே கிடைச்சுன்னா சீக்கிரமா வந்துருவாங்க. மீன் கிடைக்கலாம் பொறுமையா தான் வருவாங்க. சப்போஸ் மீன் கிடைச்சது என்ன பண்ணாங்க, சில டைம் ஸ்டோரேஜ் பண்ணாங்க ஐஸ் ரூம்ல. இல்லைன்னா வேற ஃபிஷிங் போர்ட் ஏதாவது இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்றாங்க. எங்க பார்க்கிங்ல கொடுத்து சொல்றாங்க, போட் பார்க்கிங் இடத்துல. இங்க ஃபிஷிங் சேல்ஸ்லாம் கிடையாது. ஃபிஷ்லாம் ஒன்லி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும் தான். அது மிட் நைட்ல மட்டும் தான். KGF 2 இந்த ஹார்பர் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் மோஸ்ட்லி இங்க தான் இருக்காங்க. அப்புறம் வேட்டையன் படத்துல ரஜினி அந்த ஹெலிகாப்டர் இறங்க பாத்தீங்க ரஜினி சார், அதெல்லாம் இங்க தான் பாடலாம் இருப்பாங்க. செகண்ட் பிளேஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். 1984 பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெடி பண்ண மரம் தான் இந்த மரம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மேன்மேட் தான். இது நேச்சர் கிடையாது. பிச்சவரத்தை பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் தான். இது நேச்சர் கிடையாது, ஃபுல் அண்ட் மேன்மேட் தான். இதுல ஒர்க்கிங் பர்பஸ் பாத்தீங்கன்னா சுனாமி வச்சுனா ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணோம், அவுட் சைடு இருக்க ஏரியாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மரத்துல மரம் பாத்தீங்கன்னா உப்பு தான் மரம் மரம் வளருமே. கீழே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேர் சொல்லுவாங்க, மட்னு சொல்லுவாங்க. அந்த டைப் சாயில மட்டும் தான் மரம் வளரும், வேற எதையும் மரம் வளராது. அதே போல இந்த ஆக்சிஜன் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மெடிசன் இது நமக்கு. சரி, தேர்ட் பிளேஸ் இது அரிக்கிமேடு சொல்லுவாங்க. இங்க ஒரு 10 மினிட்ஸ் போட் பார்க்கிங் பண்ணுவோம். இங்க போட் விட்டு இறங்கி உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் இருந்துச்சு பாண்டிச்சேரியில, துறைமுகமா இருந்துச்சு. இந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா ரோமன் பீப்புள்ஸ் தான் பாண்டிச்சேரி வந்தாங்க. பாண்டிச்சேரி இங்க இருந்து ஒரு போர்ட் மாரி கட்டி, துறைமுகம் மாரி கட்டி இங்க வணிகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா முறை இங்கதான் வணிகம் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்த பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு லைட்டா கொஞ்சம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அது நீங்க ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த புனீஸ்வரன் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இங்க தான் இருக்காங்க. ஆமா, இந்த ஐஸ்வர்யா என்ன பண்ணாங்க, அந்த கார்த்தியை கட்டி போட்டு ஒரு மாடர்ன் அரபலி கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஷூட்டிங்ஸ் தான் இது உள்ளதா இருக்கும்.